இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் பிப்ரவரி 8 வேப்பூர் பாசார் கடலூர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே லால்புரம் புறவழி சாலையில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இந்த விபத்து எப்போது சரியாக நடைபெற்றது? காரில் பயணித்தவர்களுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? முழுமையான தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக யுவராணி, தற்போது கடலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் காலை முதலே கடும் பனிக்கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் வாகனத்தை ஓட்ட முடியாமல் திகைத்து வருகின்றனர். இதனால் எதிர் திசையில் வரும் வாகனங்கள் கண்ணுக்கு தெரியாமல் பல்வேறு விபத்துகள் நடைபெற்று வருகிறது. இந்த பனிமூட்டமானது பிற்பகல் வரை இருந்து வருகிறது. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் கண்ணுக்கு தெரியாதவாறு செல்கிறது. இதனால் ஓட்டுநர்கள் பெரும் பகுதி அடைந்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பாத்தீங்கன்னா இன்று காலை சிதம்பரம் அருகே லால்புரம் புறவழிச்சாலையில காரைக்காலில் இருந்து பாண்டிச்சேரி சென்று கொண்டிருந்த சொகுசு காரும் சென்னையில் இருந்து சிதம்பரம் வந்து கொண்டிருந்த 2 சொகுசு கார்களும் நேருக்கு நேர் மோதி பலத்த சேதமடைந்தது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த சொகுசு கார்கள் பனிமூட்டம் காரணமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டில் இருந்து திடீரென மோதிக்கொண்டதால் இந்த விபத்து ஏற்பட்டு இருக்கு. ஆனா வாகனங்கள்ல பயணித்த 10க்கும் மேற்பட்டவர் லேசான காயங்களோடு அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பி இருக்காங்க. தகவல் அறிந்து சம்பவத்திற்கு விரைந்து வந்த சிதம்பரம் தாலுகா காவல்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் பாத்தீங்கன்னா போக்குவரத்தை தற்காலிகமாக நிறுத்தி காயம்பட்டவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு அருகில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சிகிச்சை அளித்து வருகிறார்கள். தற்போது அவர் நல்ல நிலையில் இருக்கின்றனர். பின்னர் சம்பவத்தில் போலீசாரும் போக்குவரத்து துறை சார்ந்தவரும் சீரமைத்து போக்குவரத்தை சரி செய்து வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விசாரணை நேரம் இது குறித்து எதனால் இந்த விபத்து நடைபெற்றது என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடிக்கடி விபத்துகள் நடைபெறும் இந்த லால்புரம் புறவழிச்சாலையில் வேக கட்டுப்பாடுகள் நடவடிக்கைகள் பாதுகாப்பாக புறவழிச்சாலைகள் அதிக அளவு ஒளிவிலக்கல் அமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.